தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். வாசிப்போம். கொலோசியர் புஸ்தகம், கொலோசியர் 1 அதிகாரம் 20-21 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கரிகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாயும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. தேவாவியான ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து இங்கே நடக்கிற ஆராதனைகளை கலந்து கொள்ளுங்கள். இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வலிமையான வாழ்க்கையாக மாறுவதை நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள், அனுபவிப்பீர்கள். ஆகவே தொடர்ந்து வரும்படி உங்களை ஊக்குவிக்கிறோம். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார். யாருக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார்? வேதம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மீது வந்தது. அவருக்கு சமாதானம் தேவையில்லை. பாருங்க, நமக்கு தான் சமாதானம் தேவை. ஆகவே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி இயேசு சிலுவையிலே தம்முடைய ரத்தத்தை சிந்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த உலகத்தின் நிலைமையை ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டுமானால் சமாதானம் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். பாருங்க, இந்த உலகம் சமாதானம் இல்லாத ஒரு உலகமாக இருக்கிறது. The world is peaceless. இந்த உலகத்தில் சமாதானம் இல்லை. All things minus peace is nothing and meaningless. பாருங்க, எல்லாம் இருந்து சமாதானம் இல்லை என்றால் ஒன்றுமில்லை, வாழ்க்கைக்கு அர்த்தமும் இல்லை என்றுதான் அர்த்தம். அருமையானவர்களே, அநேகர் தங்களுடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை என்பதை உணர்கிறார்கள். ஆனால் ஏன் சமாதானம் இல்லை, யார் இந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்க முடியும் என்பதை அறியாதிருக்கிறார்கள். கவனிங்க, இந்த உலகத்தினுடைய பிரச்சனை என்னன்னா அறியாமை தான். இக்னரன்ஸ், அறியாமை தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. என்ன அறியாமை? தேவனை பற்றிய அறியாமை. ஆகவே தான் பாருங்க, இன்னைக்கு மக்களுடைய உள்ளங்களிலே சமாதானம் இல்லை. இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக பாருங்க, எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எருசலேமே எருசலேமே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நல்லமாயிருக்கும். பாருங்க, தேவன் அழுதார். ஏன் அழுதார்? மக்களுக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை குறித்த
அறிவு இல்லை. ஆகவேதான் பாருங்க, இயேசு கண்ணீர் விட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்கள் இன்றைக்கு ஏன் சமாதானம் இல்லை, யார் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார் என்பதை குறித்த அறிவில்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. ஆகவே உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. அமெரிக்காவில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி என்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண், படித்து கொண்டிருந்த பெண் திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டாளாம். பாருங்க, நிறுத்தாமல் அழுதுகிட்டே இருந்தாலாம். ஆகவே அந்த ஹாஸ்டல் வார்டன் முதல் பேராசிரியர்கள் வரைக்கும் அநேகர் வந்து அவளுக்கு ஆறுதல் சொன்னார்கள், அழாதே என்று சொன்னார்கள். ஆனால் அவள் அழுகையை நிறுத்தவே இல்லை. ஆகவே அவங்க அப்பா அம்மாவை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை வர சொன்னாங்களாம். அவங்க அப்பா வந்தாராம். இந்த பொண்ணு ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவ சொன்னாலாம், அப்பா, ஏதோ ஒரு வெறுமையை உணர்கிறேன், அது என்ன வெறுமை என்று வார்த்தைகளினாலே சொல்ல என்னால் முடியவில்லை, ஆகவே தான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொன்னாலாம். பாருங்க, ஏதோ ஒரு வெறுமை, என்ன வெறுமை என்றே சொல்ல தெரியவில்லை. இப்படிதான் இன்னைக்கு அநேக மக்கள் இருக்கிறார்கள் அருமையானவர்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது என்ன வெறுமை? உள்ளத்துல தேவன் இல்லை, அதுதான் அந்த வெறுமைக்கு காரணம். ஆனால் நாம் எல்லாரும் பாக்கியவான்கள், நம்ம உள்ளத்துக்குள்ளே தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம உள்ளத்துக்குள்ளே இயேசு இருக்கிறார். ஒருவேளை உலக பிரகாரமான பெரிய மேன்மைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவாதி தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு, இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் நமக்கு போதும். இருக்கிறீங்களா? அவர் இருக்கிற வரைக்கும் மற்ற எல்லா தேவைகளும் அற்புதமாய் கண்டிப்பாக சந்திக்கப்படும். பாருங்க, உலகத்தில் மனிதருடைய உள்ளங்களிலே வெற்றிடம் இருக்கிறது, வெறுமை இருக்கிறது. ஆகவே மனிதர்கள் பாருங்க, சமாதானத்தை தேடி அலைகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். சமாதானத்தை மக்கள் நாடி தேடுகிறார்கள், மகான்களை தேடி ஓடுறாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் வெளிநாட்டில் இருக்கிற மகான்களை தேடி ஓடுறாங்க. வெளிநாட்டில் இருக்கிற ஆட்கள் பாருங்க, இந்தியாவில் இருக்கிற மகான்களை தேடி வர்றாங்க. எப்படியாவது தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு உண்டாக வேண்டும், சமாதானம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும், உள்ளம் சமாதானத்தினால் நிரம்ப வேண்டும் என்பது மக்களுடைய ஒரு ஏக்கமாக இருக்கிறது, தாகமாக இருக்கிறது. ஆகவே மகான்களை தேடி ஓடுறாங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக பாருங்க, நான் பெரிய பாஸ்டர்மா என் பிள்ளைகள் குடும்பமாக கொடைக்கானல் போயிருந்தோம். அங்கே போய் ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தோம். மறுநாள் கொடைக்கானல் ஊரெல்லாம் ஒரே டிராஃபிக் பிளாக், வாகன நெரிசல், எங்கேயுமே போக முடியல. என்னங்க இவ்வளவு கூட்டமாக இருக்குது, என்ன இந்த நெரிசலுக்கு காரணம்னு கேட்டால் சொன்னாங்க, ஒரு மகான் இங்கே வந்திருக்கிறாரு. அவர் ஏப்ரல் மே இந்த கோடை காலத்தில் இங்கே தான் முகாமிட்டிருப்பார். அவரை பார்க்கறதுக்கு வெளிநாட்டிலேருந்து ஆட்கள்லாம் வருவாங்க. இன்னைக்கு இங்கிலாந்துலேருந்து எலிசபெத் ராணி வர்றாங்க அந்த மகானை பார்க்கறதுக்கு. அதனால தான் இவ்வளவு கூட்டம், வெளியே போயிடாதீங்க, ரோட்லேயே தான் கிடப்பீங்க அப்படின்னாங்க. அப்புறம் அடைஞ்சே தான் கிடந்தோம். பாருங்க, அந்த அம்மா இங்கிலாந்தில் பிறந்த அம்மா, கிறிஸ்தவ நாட்டில் பிறந்த அம்மா, இயேசுவை அறியாதபடினால இந்தியாவில் இருக்கிற ஒரு மகான்கிட்ட ஏதோ இருக்குதுன்னு நினச்சி அங்கேருந்து இந்த ஆளை பார்க்கறதுக்கு வாழ்ந்துருக்குது பிளேன் எடுத்துட்டு. நிச்சயமாக நான் சொல்லுறேன், திரும்பி போகும்போது வெறுமையாக தான் போயிருக்கோம். காரணம், எந்த மகானாலையும் யாருக்கும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. சமாதானத்தை கொடுக்கிற ஒரே ஒரு மகான் இருக்கிறாரு, அவருடைய பெயர் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இயேசு. அவர் தான் சமாதானத்தை கொடுக்கிற மகான். பாருங்க, அவர் தான் நமக்கு சமாதானத்தை இலவசமாய் கொடுக்கிறார். திருப்போம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 10வது வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில்
சேருவார்கள். கவனிங்க, இங்கே யாக்கோபு தன் மரணம் அடைவதற்கு கொஞ்சம் முன்னால தன்னுடைய பிள்ளைகள் 12 பேரையும் வர சொல்லுகிறான். வர சொல்லி 12 பேருக்கும் அவரவருக்குரிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு கூறுகிறான். அப்படி ஆசீர்வாதம் கூறும்போது யூதாவை பற்றி, யூதாவுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், உன்னுடைய சந்ததியில சமாதான கர்த்தர் வருகிறார் என்று சொல்லுகிறான். கர்த்தர் வருகிறார்னு சொல்லல, என்ன சொல்றான்? சமாதான கர்த்தர் வருகிறார். பாருங்க, எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்திலே பிறந்தார் என்று எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே யாக்கோபு அன்றைக்கு சொன்ன அந்த சமாதான கர்த்தர் வேற யாரும் கிடையாது, இயேசுதான். யூதா கோத்திரத்திலே அவர் பிறப்பார் என்று அவரை பற்றி சொல்லுகிறான். அவர் சமாதான கர்த்தர் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இங்க சொல்லுகிறான், ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். எல்லாரும் சொல்லுவோம், ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஆம்பிளிஃபைட் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் அவருக்கு கீழ்ப்படிவார்கள். கவனிங்க, ஏன் ஜனங்கள் சமாதான கர்த்தருக்கு கீழ்ப்படிவார்கள் என்று கேட்டால், மனுஷன் தேடி அங்கலாய்த்து அலைகிற ஒரு நற்பொருளை ஒருவர் கொடுக்க கூடுமானால் அதை பெற்றுக்கொண்ட மனுஷன் என்ன சொல்லுகிறான்? இனிமே உமக்கே என் வாழ்க்கையை நான் செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். பாருங்க, கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கும்போது அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கிட்டே சரணாகதி அடைஞ்சிடறாங்க இல்லையா? அதை தான் சொல்லுகிறான், சமாதான கர்த்தர் வருகிறார், மனிதனாக வருகிறார், சமாதானத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்து சமாதானத்தை அவர் கொடுக்க போகிறார். ஜனங்கள் அவருக்கு என்ன செய்வார்கள்? கீழ்ப்படிவார்கள். நான்லாம் கூட அப்படிதான். பாருங்க, இந்த தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலே தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன், என்னை அர்ப்பணித்தேன். பாருங்க, வாலிப பிராயத்தில் திக்கு தெரியாம ஓடிட்டு இருந்தேன். சமாதானம் எங்க இருக்குது? எங்க இருந்தாலும் அது எனக்கு வேணும். பாருங்க, அது சீட்டாட்டத்தில் இருக்குதா, அது சினிமாவில் இருக்குதா, சிகரெட்டில் இருக்குதா, சிற்றின்பத்தில் இருக்குதா, எங்க இருந்தாலும் எனக்கு வேணும். எவ்வளவு கரையமும் கொடுக்கறதுக்கு நான் ரெடி. அப்படிதான் ஓடிட்டு இருந்தேன் வாலிப பிராயத்தில். பாருங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு முறை தீபாவளிக்கு புது படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறான். ஆகவே அதை ஷோலே பார்த்துடணும்னு சொல்லி ஓடி போய் 9 மணிக்கெல்லாம் போய் நிற்கிறேன். 10 மணிக்கு சினிமா. பாருங்க, அங்கே கூட்டம் அதிகமாக போலீஸ்காரங்க லத்தியோட வந்துட்டாங்க. வந்து வரிசையில் நின்றுடான்னு சொல்லி அடிக்கிறாங்க. அடியை வாங்கிட்டே போய் பார்த்தேன் நான். ஆனால் திரும்பி வரும்போது எந்த நிறைவும் கிடையாது, எந்த சமாதானமும் கிடையாது, ஒரே வெறுமை தான் இருந்துச்சு. யோசித்தேன், ஒரு இடத்துலையும் சமாதானம் கிடைக்க மாட்டேங்குதே, நம்மளும் ஓடி திரியிறோம், ஒரு இடத்துலையும் சமாதானம் கிடைக்க மாட்டேங்குதே, இது சமாதானம் இல்லாத ஒரு உலகமாக இருக்குது. அதனால இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம், சீக்கிரமாக அந்த உலகத்தை விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அருமையானவர்களே யோசித்து கொண்டிருந்தேன். யோனாவை பிடிக்கிறதுக்கு ஒரு மீனை அனுப்பின மாதிரி என்னை பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு ஆள் அனுப்புனார். பாருங்க, அவர் வந்து சொன்னார், நீ நான் போகிற ஆலயத்துக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னாரு. சரி, போய் தொலைப்போம், விட மாட்டேங்கிறாரே மனுஷன் அப்படின்னு சொல்லி அவருடைய கட்டாயத்தின் பேரில் சர்ச்சுக்கு வந்தேன். சர்ச்சுக்கு வந்தா பாருங்க, ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி என்னை பிடிச்சிட்டாரு. எத்தனை பேர் சொல்றீங்க, பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தையினாலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? ஆமென். வார்த்தைகள் சாதாரண காரியம் கிடையாது. பிரசங்கம் என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. தேவனே ஒரு மனுஷன் மூலமாக அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்ன செய்கிறார்? பேசுகிறார். பாருங்க, இயேசு சொன்னாரு, நீ தேடி அலைகிற சமாதானத்தை நான் உனக்கு தர்றேன். எவ்வளோ ட்ரை பண்ணிட்ட, எங்கேயும் கிடைக்கல, அந்த சமாதானத்தை நான் உனக்கு தர்றேன்.
உன் உள்ளத்தில் எனக்கு இடம் கொடு, உன் உள்ளத்தை எனக்கு திறந்து கொடு என்று சொல்லி தேவன் பேசினாரு, இயேசு பேசினாரு. உள்ளத்தில் இடம் கொடுத்தேன், இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அழைத்தேன். அருமையானவர்களே, அந்த அனுபவத்தை விவரிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இயேசு வந்தார், 1000 கட்டுகள் அறுந்து போய்விட்டது, பாவம் ஓடிவிட்டது வாழ்க்கையை விட்டு. பெரிய இளைப்பாறுதல், பெரிய சமாதானத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். இந்த சமாதானத்தை ருசிச்சேனோ இல்லையோ, இந்த சமாதானத்தை அனுபவிச்சேனோ இல்லையோ, அன்னைக்கே முழங்கால் போட்டு இயேசுவே உமக்கு என்னை தருகிறேன், உம்முடைய கரங்களிலே என்னை தருகிறேன் சொல்லி பாருங்க, கர்த்தருக்கு என்னை அர்ப்பணித்தேன். அருமையானவர்களே, அதைத்தான் யாக்கோபு சொல்லுகிறான். சமாதான கர்த்தர் வருகிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். சமாதானத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தங்களையே அவருக்கு என்ன செய்கிறார்கள்? அர்ப்பணிக்கிறார்கள். இனி உம்மை தவிர நான் வேற எங்கேயுமே என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். நீர்தான் என்னுடைய சமாதான கர்த்தர் என்று சொல்லி பாருங்க, அவ்விதமாக ஜனங்கள் அவருக்கு கீழ்ப்படிவார்கள். சரி, இப்ப ஏசாயாவுக்கு போவோம். ஏசாயா 9:6 வாசிக்கிறேன். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சமாதான பிரபு எனப்படும், சமாதான பிரபு எனப்படும். இப்ப 7வது வசனம், தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை எது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். பாருங்க, சமுத்திரத்தில் ஏராளம் தண்ணீர் இருக்கிறது போல அருமையானவர்களே, கர்த்தரிடத்திலே ஏராளம் சமாதானம் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களும் அவரிடத்திலிருந்து சமாதானத்தை எடுத்துக்கொண்டாலும் அவரிடத்துல சமாதானம் குறைய போறதே கிடையாது. காரணம், அவர் சமாதான பிரபு. இயேசு சமாதான பிரபு. அவரிடத்துல அவ்வளவு சமாதானம் கொட்டி கிடக்கிறது. 7ஆம் வசனம் சொல்கிறது, அந்த சமாதானத்துக்கு முடிவில்லை, முடிவில்லாத சமாதானம். இந்த உலகத்தில் மற்ற எல்லா காரியங்களும் முடிவுக்கு வருகிறது இல்லையா? யோசித்து பாருங்க, ஒரு நல்ல வீடு கட்டுறாங்க, ஆரம்பத்தில் நல்லா புதுசாக இருக்குது, ஆனால் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ஆகும்போது அப்புறம் அதை இடிச்சிட்டு வேற வீட்டை கட்டணும் இல்லையா? ஒரு வாகனம் வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, புதுசாக இருக்கும்போது நல்லா இருக்குது, ஆனால் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆகும்போது சொல்கிறாங்க, காரை கொண்டு போய் காயலாங்கடையில் போடுங்கன்றாங்க. கார் பழசாயிடுச்சு, ஒரு முடிவுக்கு வருது. பிள்ளைகளாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம், கஷ்டப்பட்டு படிக்கிறோம், வேலையை எடுக்கிறோம், வேலையில் ஜாயின் பண்ணுறோம். பாருங்க, 30 வருஷம் 35 வருஷம் 38 வருஷம் ஆகும்போது ரிட்டையர்ட் ஆக்கி விட்டுறாங்க, வீட்டுக்கு போங்கன்றாங்க. திருமணம் பண்ணுகிறோம், வாலிப வயசுல திருமணம் பண்ணுகிறோம், ஆனால் 40 வருஷம் 50 வருஷம் 55 வருஷம் கழிச்சு திருமண உறவு ஒரு முடிவுக்கு என்ன செய்கிறது, வருகிறது. அதனால தான் பாருங்க, திருமணம் பண்ணி வைக்கும்போது பாஸ்டர் பாருங்க மாப்பிள்ளைய ஒரு அறிக்கை பண்ண வைக்கிறாரு. வாழ்விலும் சாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் தேவ சன்னதியில் வாக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி அறிக்கை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல வைக்கிறாரு. எது வரைக்கும்? மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும். அது கூட திருமண வாழ்க்கையும் ஒரு முடிவுக்கு வருகிறது இல்லையா? இந்த உலக பிரகாரமான எல்லா நன்மைகளும் அருமையானவர்களே ஒரு முடிவுக்கு வருகிறது. ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானத்துக்கு மட்டும் முடிவே இல்லை. இந்த உலகத்திலையும் அந்த சமாதானம் நம்ம கூட இருக்குது. இந்த உலகத்தை விட்டு போன பிறகும்
அந்த தேவ சமாதானம் எப்போது நம்ம கூட இருக்கும். தேவ சமாதானத்துக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, முடிவில்லாத தேவ சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். 7ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். தேவன் ரொம்ப வைராக்கியமான ஆள், உங்களுக்கு தெரியுமா? அருமையானவர்களே, எதுல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாராம்? சமாதானம் இல்லாம பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தத்தளித்து கொண்டிருக்கிற மனுக்குலத்திற்கு எப்படியாவது சமாதானத்தை கொடுத்து விட வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டாராம். கவனிங்க, தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. வைராக்கியத்தோட கல்வாரி சிலுவையில மரித்து மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் தன்னையே அர்ப்பணித்திருக்கிறாரோ, அவரை போல ஒரு வைராக்கியமான ஆளை நம்ம பார்க்க முடியாது. அதனால தான் பாருங்க, நல்ல விஷயத்துல தேவனுடைய ஜனங்கள் நல்ல வைராக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும். நல்ல காரியங்களை செய்வதில், தேவனை மைமைப்படுத்துவதில், தேவனுடைய காரியங்களில் ஈடுபடுகிறதில்ல வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது தேவனுடைய சுபாவம். இந்த வைராக்கியத்துக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அது அன்பு. உன்னதப்பாட்டின் புஸ்தகத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, திருப்புங்க. உன்னதப்பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. நேச வைராக்கியம், அருமையானவர்களே, அது கடும் ஜுவாலையா இருக்கிறது. கர்த்தருக்குள்ள அணைக்க முடியாத ஒரு தீ எரிந்து கொண்டே இருக்குதான். அது என்ன தீனா? நேச வைராக்கியம். அருமையானவர்களே, சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும். வாழ்வை இழந்து தவிக்கிற மக்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அன்பின் உள்ளம் அருமையான அவருக்குள்ளே இருக்கிறது. அதுதான் அவரை உந்தி தள்ளுகிறது என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, the motivational force in God is love. பாருங்க, அன்புதான் தேவனை உந்தி தள்ளுகிற ஒரு சக்தி. இந்த நேச வைராக்கியம் அவருக்குள்ள இருந்ததுனால தான் பரலோகம் என்கிற அந்த சொகுசு பட்டணத்தை விட்டுட்டு பூலோகம் என்கிற இந்த கடினமான ஒரு இடத்துக்கு அவர் வந்தார். பெத்லஹேம்ல மாட்டுத் தொழுவத்தில் சாணியும் கொசுவும் நாத்தமும் நிறைஞ்ச இடத்துல வந்து என்ன செய்றாரு? பிறகுறாரு. என்ன தேவை அவருக்கு? அருமையானவர்களே, அன்பு அவரை மாட்டுக்கொட்டைக்கு கொண்டு வந்தது. உங்களையும் என்னையும் நேசித்ததுனால அருமையானவர்களே, அந்த குக்கிராமத்தில் அந்த சாணிகள் மத்தியில் இயேசு வந்து பிறந்தாரு. எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னை நேசிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை நேசிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை நேசிக்கிறார். பாருங்க, நம்ம மேல ஒரு நேச வைராக்கியம் அவருக்கு இருக்குதான். அருமையானவர்களே, அதுதான் அவரை மாட்டுக்கொட்டைக்கு கொண்டு வந்தது. மாட்டுக்கொட்டையில் பிறக்கிறாரு, நாசிரத்துங்கிற ஊர்ல வளருகிறாரு. ஒரே ஒரு நோக்கம். என்ன நோக்கம்? கல்வாரி சிலுவையில பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து அதன் விளைவாக மனுக்குலத்துக்கு இந்த சமாதானத்தை கொடுக்கணும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக அருமையானவர்களே கர்த்தர் வந்து இந்த உலகத்துல பிறந்தாராம். பெத்லஹேமில் அவர் பிறந்தபோது தேவதூதர்கள் விதமாக சொன்னார்கள். திருப்போம் லூக்கா 2:13-14 ஆகிய வசனங்களை பாருங்க. அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். எல்லாரும் சொல்லுவோம், பூமியிலே சமாதானம். இன்னொரு முறை சொல்லுவோம், பூமியிலே சமாதானம்.
யோசித்து பாருங்க, இயேசு வருகிற வரைக்கும் பூமியில சமாதானம் இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். சமாதானம் சமாதானம் சொல்லி ஒருத்தர் ஏமாத்திட்டு கிடந்தாங்க. ஆனா உண்மையான சமாதானம் யார்ட்டையும் கிடையாது. உண்மையான அந்த சமாதானம், அந்த பரலோக நற்பொருளை இயேசு இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். பாருங்கள், தான் கொண்டு வந்த அந்த சமாதானத்தை பட்டு பட்டு பட்டுன்னு கொடுத்துட்டு போயிட முடியாது. ஏன்னா மனிதன் பாவத்தில் விழுந்து கிடக்கிறான். பாவத்திலிருந்து அவன் தூக்கி எடுக்கப்பட வேண்டும். பாவத்திலிருந்து மனிதன் தூக்கி எடுக்கப்பட வேண்டுமானால் மனிதனுடைய பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். பாவம் தண்டிக்கப்படாத ரீதியில மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. மனுஷனுடைய பாவத்தை தண்டிக்காம தேவன் மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுப்பாரானால் அவர் நீதியுள்ளவர் என்பதற்கு களங்கம் வந்துவிடும். கவனிங்க. ஆகவே பாவத்தை தண்டிக்கணும். அது மட்டும் இல்ல, பாவத்தை நிமித்தமாக மனுஷனை தண்டிச்சா என்ன ஆகிறது? மனுஷனை தண்டிச்சா அவன் செத்து போயிடுவான். அப்புறம் அவனுக்கு எப்படி சமாதானத்தை கொடுக்கிறது? சமாதானத்தை கொடுப்பதற்கு ஒரே ஒரு வழிதான். என்ன வழி தெரியுமா? தேவகுமாரன் மனுக்குலத்தின் பாவத்துக்காக தண்டிக்கப்பட வேண்டும். தேவகுமாரன் தண்டிக்கப்பட்டால் ஒழிய மனுக்குலத்துக்கு சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. ஆகவே அருமையானவர்களே, இயேசு நம்முடைய சமாதானத்துக்காக சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார் இல்லையா? எத்தனை பெரிய அன்பு! நான் இதை தியானிச்சிட்டு இருக்கும்போது என் கண்ணில் இருந்து தண்ணீர் தரதரையா ஓடுது. கவனிங்க. திருப்போம் ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயா 53, ஏசாயா 53 5வது வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை கொண்டு கொண்டு ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மீது வந்தது. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாகிறேன். இயேசுவின் தழும்புகளால் தான் நம்ம சுகமாகிறோம். இயேசுவின் தழும்புகளால் தான் நமக்கு பாவ மன்னிப்பை பெறுகிறோம். இயேசுவின் தழும்புகளால் தான் நம்ம சமாதானத்தை என்ன செய்கிறோம்? பெறுகிறோம். கவனிங்க. அப்ப இயேசுவின் சிலுவை என்பது, அதை பற்றி சுருக்கமா சொல்ல போனா, நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார், மன்னிப்பை நமக்கு வழங்கி இருக்கிறார். நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், சமாதானத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். மனமு வந்து பாருங்க, இந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சமாதானமுள்ள வாழ்க்கை தான் தேவனுடைய லட்சியமாய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார் இல்லையா? இப்ப அவருடைய தண்டனை குறித்து சில, எப்படி தண்டிக்கப்பட்டார் என்பதை குறித்து சில வேத வாக்கியங்களை பார்ப்போம். மத்தேயு போங்க. மத்தேயு 27 26வது வசனம். அப்பொழுது அவன்னா பிலாத்து. அப்பொழுது பிலாத்து பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு அவரை ஒப்பு கொடுத்தான். பாருங்க, இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து. ரோமருடைய தண்டனை, அதுல ஒரு பகுதி இந்த வாரடி. பாருங்க, இந்த வார் எல்லா சரித்திர ஆசிரியர்களும் சொல்லுறாங்க, இந்த 1 3ஆக பிரிந்து 3 9ஆக பிரிஞ்சிருக்குமா. அந்த 9 பிரிவுகள் பூனை தோலால செய்திருப்பாங்களாம். அது பாருங்க, கத்தி மாதிரி இருக்குமா. முதுகுல அடிச்சா அப்படியே 9 இடங்கள்ல வெட்டுமா. அந்த பூனை தோலினுடைய நுனியில ஈய கொக்கிகளை மாட்டி வச்சிருந்தாங்க. ஆகவே சட்டையை கழட்டிட்டு முதுகுல அடிக்கும்போது 9 இடத்துல பூனை தோல்னாலே வெட்டு விழுமா பாருங்க. அது மட்டுமல்ல, அந்த 9 ஈய கொக்கிகள் அப்படியே போய் சதைக்குள்ள பதிஞ்சுக்கிடுமா.
அடுத்த அடிக்காக அந்த வார இழுக்கும்போது மாம்ச துண்டுகள் செதறுமா, அருமையானவர்களே, ரத்தமும் செதறுமாம் பாருங்க. அப்படி 39 முறை இயேசு வார்னாலே அடிக்கப்பட்டார். 39 × 9 351. 351 முறை அவருடைய முதுகு வெட்டப்பட்டது, மாம்ச துண்டுகள் பிற்கப்பட்டது. அதில் ஒரு சரித்திராசிரியன் சொல்லுகிறான், 351 மாம்ச துண்டுகள் பிச்சை எடுக்கப்பட்டபடினால அவருடைய முதுகுல அங்கங்க ஓட்டை இருந்துச்சான். அந்த ஓட்டை வழியா குடல்களை பார்க்கலாமா. எவ்வளவு கரையத்தை இயேசு நமக்காக கொடுத்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, திரும்புங்க மார்க் 15. மார்க் 15 17 முதல் வாசிக்கிறேன். சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி, அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். என்ன பாடுபடுத்துறானுங்க பாருங்க. முள்ளினால் ஒரு முடிய பின்னி தலையில வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த முட்கள் எருசலேமின் காடுகளில் இருக்குதுன்னு சொல்லி போயிட்டு வர்றவங்க, போய் பார்த்துட்டு வந்தவங்களாம் சொல்றாங்க. பாருங்க, 1.5 அங்குலம் நீளமான முள்ளா இருக்குமா பாருங்க, ஆணி மாதிரி இருக்குமா. அந்த முள் முடியில கிட்டத்தட்ட 72 முள்ளுகளுக்கு மேல இருந்துச்சான். தலையில வச்சு கோலால அடிக்கிறானுங்க. அருமையானவர்களே, அந்த முட்கள் அப்படியே மண்டைக்குள்ள பதியுது. மூளையை போய் குத்தி இருக்கும், கண்களை குத்தி இருக்கும். அத்தனையும் நமக்காக இயேசு ஏற்றுக்கொண்ட தண்டனை பாருங்க. அப்புறம் சிலுவையை அவர் மேல சுமத்துறாங்க. சிலுவை என்பது உங்களுக்கு தெரியும், நீளமான ஒரு கட்டை, அப்புறம் குறுக்க ஒரு கட்டை. நீளமான கட்டை, குறுக்க இருக்கிறது சின்ன கட்டை. இன்னைக்கு சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிலுவை வச்சிருக்கிறாங்க. அந்த சிலுவை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நல்ல இளப்புளி போட்டு இழைச்சி நல்ல பாலிஷ் ஆக்கி வார்னிஷ் எல்லாம் அடித்து பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட சிலுவையை தான் இன்னைக்கு சபைகளில் வச்சிருக்கிறாங்க. சில இடங்களில் சுவரில் அடிச்சிருக்கிறாங்க. நல்ல சிலுவை பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்கும். ஆனால் இயேசு சுமந்த சிலுவை பளபளன்னு இல்லை. அது வந்து ரக்கட் கிராஸ். அது வந்து பாருங்க, அந்த மர பிசிறுகள் அதில் நிறைய இருந்துச்சான். குரூடா இருந்த சிலுவை. அந்த சிலுவையை தோளில் சுமந்துட்டு போறாரு. ஆனால் அடி வாங்கி ரொம்ப வீக்கானதுனால அவரால் அதை ரொம்ப தூரம் கொண்டு போக முடியல. கிட்டத்தட்ட 90 கிலோ இருக்கும்னு சொல்றாங்க அந்த சிலுவை. அதை எடுத்துட்டு அவரால் ரொம்ப தூரம் நடக்க முடியல. ஆகவே சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒரு மனுஷனை பிடிச்சி, நீ சுமந்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை பலவந்தம் பண்றாங்க. இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து கருப்பு இனத்தை சேர்ந்த ஆப்பிரிக்காக்காரன். கர்த்தருடைய சிலுவை பாருங்க, எல்லாரையும் ஈர்க்கிறது இல்லையா? எல்லாரையும் இன்வால்வ் பண்ணுகிறது. கர்த்தர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். கருப்பர்களும் அவருக்கு வேணும் பாருங்க, வெள்ளைக்காரங்களும் அவருக்கு வேணும், மஞ்சள் நிறத்தவரும் அவருக்கு வேணும், இங்கிலாந்துக்காரங்களும் வேணும், இந்தியாக்காரங்களும் வேணும், சின்னவங்களும் வேணும், பெரியவங்களும் வேணும், பணக்காரரும் வேணும், ஏழைகளும் வேணும். இருக்கிறீங்களா? எல்லாரும் அவருக்கு வேணும். எல்லாரையும் அணைத்துக் கொள்ளுகிற இடம் தான் கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவைக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பாருங்க, அந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை பலவந்தப்படுத்துறாங்க. அவன் சுமந்துட்டு போய்
சேர்க்குறான், கபால ஸ்தலத்தில் கொண்டு போய் சேர்க்குறான். அது மேலே இயேசுவை படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சு கையில் 1/2 அடி நீளமான ஆப்பு, ஆணி கிடையாது, ஆப்பு. காலில் 1 அடி நீளமான ஆப்பு. மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இடத்துலலாம் ஆணி ஆப்பு வச்சு அடித்தாங்களாம். ஏன்னா கையில் அடித்தா கை தாங்காது, கிழிஞ்சிரும். அதனால் இந்த இடத்துல தான் அடித்தாங்களாம், இந்த இடத்துலையும் மணிக்கட்டுலையும். மருத்துவர்கள் சொல்லுகிறாங்க, ஆப்பை வச்சு இந்த இடத்துல அடித்தா இந்த இடத்துல இருக்கிற நரம்புகள்லாம் நெருக்கப்படுகிறதுனால பாருங்க, கை வந்து சுண்டி சுண்டி இழுக்குமா. எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்த மாதிரி இருக்குமா. எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் இயேசு உங்களுக்காக, எனக்காக. பாருங்க, கையெல்லாம் சுண்டி சுண்டி இழுக்குது, எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்த மாதிரி இருக்குது. எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார். சிலுவையில் அடிச்சுட்டு தூக்கி நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது ஏற்கனவே முதுகெல்லாம் காயம். அதில் பாருங்க, இந்த மரத்தில் இருக்கிற பிசிறுகள்லாம் காயத்தில் ஏறி இருக்குமா. ஏற்கனவே முள்ளு குத்திட்டு இருக்குது. இப்போ சிலுவை மரத்தில் இருக்கிற பிசிறுகள்லாம் உடம்புல என்ன செய்யுது, கொத்துது. சொல்லி முடியாத வேதனை, தாங்க முடியாத வேதனை. அருமையானவர்களே, நமக்காக இயேசு அனுபவித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேதனையின் உச்சகட்டத்தில் தான் இயேசு விதமாக சொன்னார் என்று வேதம் சொல்கிறது. திருப்போம் மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்க, இயேசு பிதாவாகிய தேவனை பார்த்து கேட்கிறாரு, உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் ஒரு நாள் கூட நீர் என்னை கைவிடவில்லையே, ஆனா இன்னைக்கு என்னை கைவிட்டு விட்டீரே, ஏன் என்னை கைவிட்டீர்? பாருங்க, வேதனை தாங்க முடியாம ஏன் என்னை கைவிட்டீர் என்று தேவன்கிட்ட கேட்கிறாரு. தேவனுடைய பதில் என்ன தெரியுமா? மகனே, கைவிடப்பட்ட மனுக்குலத்தை கரம் பிடிப்பதற்காக உம்மை கைவிட்டிருக்கிறேன். கைவிடப்பட்ட மனுக்குலத்தை கரம் பிடிப்பதற்காக, சாலமோனை கரம் பிடிப்பதற்காக. நீங்க உங்க பேர் அதில் போட்டுக்கலாம். உங்களை கரம் பிடிப்பதற்காக இமைப்பொழுது உம்மை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உம்மை சேர்த்துக் கொள்வேன். இன்னும் 72 மணி நேரம் தான் உம்முடைய கஷ்டம். இந்த 72 மணி நேரத்துக்கு பிறகு உம்மை உயிரோடு எழுப்ப போகிறேன். எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உமக்கு தரப்போகிறேன். அது மட்டுமல்ல, உலகத்திலேயே உயரமான உன்னதமான சிங்காசனத்தில் உம்மை ஏற்றி வைக்க போகிறேன். உம்மை ஏற்றி வைக்கிறது மட்டுமல்ல, உம்மை விசுவாசிக்கிறவர்களையும் உம்மோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வைக்க போகிறேன். இனி தோல்வியே கிடையாது, இனி மரணமே கிடையாது, இனி என்றைக்குமே ஜெயம்தான். ஆகவே மனுமக்களை கரம் பிடிக்கும்படியாக உம்மை கைவிட்டிருக்கிறேன் என்று என்பதுதான் தேவனுடைய பதில். யோசித்து பாருங்க, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இயேசுவின் புண்ணியத்தினால தேவன் கரம் பிடிச்சிருக்கிறாரு. நாம் அவர் கரத்தை பிடிக்கல, அவர் நம்ம கரத்தை பிடிச்சிருக்கிறாரு. நாம் அவர் கரத்தை பிடிச்சிருந்தா விட்டுருவோம், ஆனா அவர் நம்ம கையை பிடிச்சிருந்தா விடவே மாட்டாரு. அதனாலதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னை கரம் பிடித்திருக்கிறார், ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை கரம் பிடித்திருக்கிறார், ஒருபோதும் அவர் என்னை கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா.
ஒருபோதும் தேவன் நம்மை பாருங்க கைவிட மாட்டார். இப்போ லூக்கா சுவிசேஷத்துக்கு போவோம். லூக்கா 23:44-45 ஆகிய வசனங்களை பாருங்க. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமா இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. போதும் பாருங்க, சூரியன் இருளடைந்ததான். வேதத்தை கவனிங்க, என்ன வார்த்தைகள் பாருங்க. இயேசு நீதியின் சூரியன், சிருஷ்டிகர்த்தா, சூரியனை படைச்சவரே அவர்தான். அப்பேற்பட்ட தேவன் மனுக்குலத்திற்காக பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு சபிக்கப்பட்டவராய், வேதனையில துடிக்கிறவராய் அங்க தொங்குறத பார்த்துட்டு சூரியனே மறைச்சுக்கிட்டான். கண்ணை நான் பார்க்க மாட்டேன், என் ஆண்டவரை நான் பார்க்க மாட்டேன் என்று அவ்விதமாக சூரியன் இருளடைந்தது. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. நடுப்பகல் நடுராத்திரியா மாறிடுச்சு. மிட் டே பிகேம் மிட் நைட். பாருங்க, நடுராத்திரி ஆயிடுச்சு. அந்த 3 மணி நேரத்தில் என்ன நடந்திருக்கும் என்று கேட்கும்போது வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அந்த 3 மணி நேரத்தில் தான், அந்த அந்தகாரத்தின் நேரத்தில் தான் மனுஷருடைய கண்கள் யாருக்கும் தெரியாத விதத்தில் தேவன் இயேசுவை அடித்தார். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 89 எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் அடித்தார். பாருங்க, தேவன் பாவத்தை தண்டிக்கிறவரா? ஆமா, கண்டிப்பா. பாருங்க, பாவத்தை தண்டிக்காம அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் அல்ல. ஆனா குட் நியூஸ், நற்செய்தி என்னன்னா, நம்முடைய பாவத்திற்காக நம்மை தண்டிக்காம நம்முடைய பாவத்திற்காக இயேசுவை தண்டித்து நமக்கு இன்னைக்கு சமாதானத்தை தண்டிச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆகவே அந்த அந்தகாரத்தின் வேளையில மரண அடிகள் இயேசுவின் மேல் விழுந்தது. அது ரோம போர்ச்சவர்கள் அடித்த அடியை பார்க்கலும் வலுவான அடிகள். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் பாவத்தை தண்டித்தார், தம்முடைய குமாரனை அடித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அவர் தண்டிக்கப்பட்டபடினால அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தண்டனை கிடையாது. ஆனால் இயேசு தண்டிக்கப்பட்டிருந்தோம், மக்கள் அவரை விசுவாசிக்கவில்லை என்றால் கண்டிப்பா இவங்க தண்டிக்கப்பட போறாங்க பாவத்து நிமித்தமாக. இயேசு நமக்காக தண்டனையை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டார். கடு அளவு கூட பாக்கி வைக்காம நம்முடைய தண்டனைகள் எல்லாவற்றையும் நமக்காக அனுபவித்தார். அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு சற்று முன்பதாக வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு கொடுத்தாங்களாம். இந்த வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசம் சாராயம் மாதிரியாம். அதை குடிச்சா போதை ஏறும். அது இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க். அது குடிச்சா போதை ஏறும். போதை ஏறிடுச்சுன்னா வலி தெரியாது. அதுக்காக பாருங்க, அந்த வெள்ளைப்போளம் கலந்த அந்த திராட்சை ரசத்தை அவற்றை கொடுத்தாங்களாம். வேதம் சொல்லுறது, இயேசு அதை வாங்க மறுத்து விட்டார், வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஏன்? அவர் அந்த வலி வேதனைகளை அனுபவிக்காம அந்த வலி வேதனைகளுக்கு அவர் தப்பிச்சிருந்தார்னா அந்த வலி வேதனைகள்ல நாம சிக்கி இருப்போம். நாம் அந்த வலி வேதனைகள்ல சிக்காம இருக்கிறதுக்காக அருமையானவர்களே, இயேசு அந்த வலி வேதனையில தன்னுடைய முழு உணர்வோடு அனுபவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை மகத்தான ஒரு அன்பு! அவர் வேதனைகளை எல்லாம் நமக்காக அனுபவித்ததுனால இன்னைக்கு நாம
எல்லா தண்டனையிலிருந்தும், வலியிலிருந்தும், வேதனையிலிருந்தும் தப்பி இருக்கிறோம். அதனால தான் சரீரத்தில் வியாதிகள், பலவீனங்கள், வேதனைகள்னு வரும்போது நீங்கள் அந்த வேதனைகளை பார்த்து பேசணும். நீங்கள் என்ன பேசணும்? நான் இந்த வேதனையை அனுபவிப்பது எந்த விதத்திலும் சரி கிடையாது. காரணம், என்னுடைய சரீரத்தின் வேதனைகளை எல்லாம் எனக்காக இயேசு சிலுவையிலே அனுபவித்து தீர்த்திருக்கிறார். பிசாசே, காரணம் இல்லாம அந்த வலியை என் மேல என்ன செய்யாத, வைக்காத. இயேசுவின் நாமத்தினால வலியை எடுத்துட்டு ஓடு. சரீரமே சுகமடைவாயாக. எதன் அடிப்படையில்? கல்வாரி சிலுவையின் அடிப்படையில். இப்படி பேசுவதுதான் விசுவாசம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். டெய்லி சரீரத்தை பார்த்து பேசணும். சரீரம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும்படி கட்டளையிடுகிறேன். காரணம், இந்த சரீரத்தின் வலி வேதனைகள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆமேன். தலை வலிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நெஞ்சு வலிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கால் வலிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கை வலிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நரம்பு வலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா வலி வேதனைகளையும் இயேசு நமக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகமானோம். இருக்கிறீங்களா? எல்லாரும் 3 முறை சொல்லுவோம். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். சுகமா இருக்கிறோம். நம்ம கர்த்தர் நம்மை சுகமாக்கி இருக்கிறாரு. எல்லா தண்டனையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இனி நமக்கு தண்டனையே கிடையாது. தண்டனையே கிடையாது. இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஆளு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் தண்டனை கொடுத்துட்றாங்க. போ ஜெயிலில் 10 வருஷம் இரு. 10 வருஷம் தண்டனை அனுபவிக்கிறாரு. அனுபவிச்சுட்டு வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது கேட்குறாங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய பாவங்களுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுட்டேன், இனிமே எனக்கு தண்டனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்யறாரு. சந்தோஷமா வெளியே வர்றாரு இல்லையா? அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அவர் செய்த பாவத்திற்காக ஜெயில் தண்டனையை அனுபவிச்சாரு. ஆனா நாம் செய்த பாவத்திற்காக நாம தண்டனை அனுபவிக்கல, இயேசு தண்டிக்கப்பட்டு விட்டார். இயேசு பரிபூர்ணமா நம்முடைய தண்டனைகளை ஏற்று சுமந்து தீர்த்தபடினால அவரை விசுவாசிக்கிறவர்கள், எல்லாரும் சொல்லுவோம் அவரை விசுவாசிக்கிறவர்கள். எத்தனை பேர் இயேசு விசுவாசிக்கிறீங்க? அவரை விசுவாசிக்கிறவர்கள் என்ன சொல்லுறாங்க? இயேசு என்னுடைய தண்டனையை கடுகளவு கூட பாக்கி வைக்காம சுமந்து தீர்த்தபடினால இனி எனக்கு தண்டனையே கிடையாது. பிசாசு எந்த விதத்திலும் என்னை தண்டிப்பதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன், அனுமதி மறுக்கிறேன். அது வியாதியா இருக்கலாம், அது சாபமா இருக்கலாம், அது தரித்திரமா இருக்கலாம், அது மனப்பிரச்சனையா இருக்கலாம், அல்லது அது எந்த விதமான போராட்டமாகவும் இருக்கலாம். எதுவும் என்னை பாதிக்க கூடாது. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. கவனிங்க, அப்படிதான் நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அதனால்தான் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து சீஷர்களை பார்க்கிறாரு, சீஷர்களை சந்திக்கிறாரு. வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு நடுவே நின்று, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உங்களுக்கு சமாதானம். இப்போ 21வது வசனம். இயேசு மறுபடியும், எல்லாரும் சொல்லுவோம் மறுபடியும், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். இப்ப 26வது வசனம். மறுபடியும், எல்லாரும் சொல்லுவோம் மறுபடியும். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு நடுவே நின்று, உங்களுக்கு, திரும்ப திரும்ப சொல்லணுமா?
2வது வாட்டி வரும்போது வேற எதையாவது சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே. 3வது வாட்டி வரும்போது வேற எதையாவது சொல்லியிருக்கலாமே. 3 வாட்டியும் உங்களுக்கு சமாதானம். எல்லாரும் சொல்லுவாங்க எங்களுக்கு சமாதானம். இன்னொரு முறை சொல்லுவோம் எங்களுக்கு சமாதானம். இன்னொரு முறை சொல்லுவோம் எங்களுக்கு சமாதானம். ஆமா, நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக நம்முடைய இயேசு கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு பாருங்க, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். இது அரசியல் ரீதியான சமாதானம் கிடையாது, பொலிட்டிக்கல் பீஸ் அது கிடையாது. இது பர்சனல் பீஸ். இது தனிப்பட்ட ரீதியில இயேசு நமக்கு கொடுத்த சமாதானம். ஒரு தனி மனிதனுக்குள்ள சமாதானம் வரலன்னா அப்புறம் அரசியல் ரீதியாக சமாதானம் வருவதற்கு சாத்தியமே கிடையாது. கர்த்தர் அஸ்திபாரத்துக்கு வர்றாரு. ஒவ்வொரு தனி மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அவன் சமாதானத்தை பெற வேண்டும். அதுதான் தேவனுடைய இஷ்டம், அதுதான் தேவனுடைய ஆசை. இயேசு விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் இந்த தெய்வீக சமாதானத்தை இலவசமாக என்ன செய்கிறார்கள்? பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது இங்கிலாந்து தேசத்தினுடைய கப்பல் அட்லாண்டிக் மகா சமுத்திரத்தில் போய் கொண்டிருந்துச்சு. அந்த கப்பல்ல ஒரு கேப்டன் இருந்தாரு. அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கை ஆகிட்டாரு. ஆனால் கப்பல் பிரயாணம் போயிட்டு இருக்குது. போய் சேர்றதுக்கு நாட்கள் ஆகும். ஆனால் கேப்டனுக்கு தெரிஞ்சு போச்சு, இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி போல, நம்ம பிழைக்க மாட்டோம் போல என்ற மாத்திரத்தில் பயந்து திகிலடைய ஆரம்பிச்சாராம். பெரிய போர்களெல்லாம் சந்திச்ச கேப்டன் பாருங்க, நிறைய வெற்றிகளை கண்ட கேப்டன் மரணம்னு வரும்போது பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இதான் மனுஷனுடைய நிலைமை பாருங்க. ஆகவே நித்தியத்தை எங்க கழிக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வி, அதை குறித்த கலக்கம், அதை குறித்த பயம் அவருக்குள்ள வந்த மாத்திரத்தில் வைஸ் கேப்டனை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு சொன்னாராம், யாராவது பைபிள் வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். வைஸ் கேப்டன் போய் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்தாராம். ஒருத்தர்கிட்டையும் பைபிள் இல்லையா. இங்கிலாந்து தேசத்தினுடைய கப்பல் அங்கே பிரயாணம் பண்ணுகிற ஆட்களுடைய நிலைமையை பாருங்க. ஒருத்தர்கிட்ட கூட பைபிள் இல்லையா. ஒரு ஆள் சொன்னானா, ஒரு சின்ன பையன் கிச்சனில் ரெஸ்ட் நேரத்தில் பைபிள் வாசிக்கிறத நான் பார்த்துருக்குறேன், அவன்கிட்ட பைபிள் இருக்குது அப்படின்ன உடனே அதை கேப்டன்கிட்ட சொன்னாங்களாம். கேப்டன் அந்த பையனையும் பைபிளையும் கொண்டு வாங்க அப்படின்ன உடனே பாருங்க, அந்த பையனுடைய பேர் வில்லி பிளாட். ஆகவே அவன்கிட்ட போனாங்க. கிச்சனில் இருந்தாவன், தம்பி வில்லி பிளாட், உன் பைபிளை எடுத்துட்டு வாப்பா, கேப்டன் உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் நடுங்கி போயிட்டானா. ஏன்னா பைபிள் வாசிக்கிறத யாரோ கேப்டன்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. கேப்டன் இன்னைக்கு நம்மளை சாத்துன்னு சாத்த போறாரு, சவுக்கடி கொடுக்க போறாருன்னு சொல்லி அவன் பயந்துட்டானா. பயந்துட்டு பாருங்க பைபிளை எடுத்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டே வந்தானா. வந்து கேப்டன் ரூமுக்கு பார்த்தா கேப்டன் அடிக்கிற நிலைமையில இல்லை, கேப்டன் படுத்து கிடக்கிறாரு. அப்பதான் அவனுக்கு தைரியம் வந்துச்சான். உடனே கேப்டன் கேட்டாராம், தம்பி பைபிள்ல இருந்து எதையாவது ஒன்று எனக்கு வாசிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவன் வாசிச்சானா. பாருங்க, ஆவியானவர் எப்படி ஒரு சின்ன பையன் மூலமா வேலை செய்யறாரு பாருங்க. அவன் பட்டுன்னு ஏசாயா 53 திறந்து வாசித்தானா. நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மீது வந்தது, இயேசுவின் தழும்புகளால் நம் சுகமாகிறோம்னு சொல்லி வாசித்தானா. ஏசாயா 53:5 வாசித்தானா. வாசித்த உடனே அவர் அப்படியே அதை யோசித்தாராம் பாருங்க. அந்த நேரத்தில் இந்த பையன் சொன்னானா, கேப்டன், எங்க அம்மா இந்த வசனத்தை வேற மாதிரி வாசிக்கிறதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அந்த மாதிரி நான் வாசிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டானா. உடனே கேப்டன் சொன்னாராம், கேரி ஆன், வாசிப்பா அப்படின்னாராம்.
உடனே வாஸ்தானா, வில்லிப்பிலாட்டினுடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, வில்லிப்பிலாட்டினுடைய அக்கிரமம் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். வில்லிப்பிலாட்டுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மீது வந்தது. இயேசுவின் தலைமைகளால் வில்லிப்பிலாட் சுகமானான் வாஸ்தானா. உடனே கேப்டன் சொன்னாராம், தம்பி என் பேரு ஜான் நாட், என் பேர் அதுல போட்டு வாசிப்பா அப்படின்னாராம். பாருங்க, உடனே வாஸ்தானா, ஜான் நாட்னுடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், ஜான் நாட்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், ஜான் நாட்டுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மீது வந்தது, இயேசுவின் தலைமைகளால் ஜான் நாட் குணமானார் வாஸ்தானா. வாஸ்த உடனே ஒரு கேப்டன் சொன்னாராம், எனஃப் தம்பி போதும், பெற்றுக்கொண்டேன் சமாதானத்தை அப்படின்னு சொல்லி பாருங்க, சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நித்தியத்துக்குள்ள கடந்து போனாராம். அவரு சாகும் தருவாயில இயேசுவை ஏற்றுக்கொண்டு சமாதானத்தை பெற்றுக்கொண்டாரு. ஆனா நல்ல வேளை நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும் போதே இயேசுவை ஏற்றுக்கொண்டு சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த தெய்வீக சமாதானத்தை இயேசு என் உள்ளத்துல தந்திருக்கிறார்னு? ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால், இது உங்களுடைய ரட்சிப்பின் வேலை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிற வேலை. இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், எனக்காக நீர் அடிக்கப்பட்டீர், உம்முடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்பதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, நிரந்தரமான நித்தியமான இந்த சமாதானத்தை இன்றைக்கே உங்களுக்கு சொந்தமானதாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்காக கர்த்தாவே இந்த உலகத்திலே வந்து எங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இந்த விலையேறப்பட்ட தேவ சமாதானத்தை எங்கள் உள்ளங்களிலே தந்திருக்கிறீரே கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை இன்னும் ஆழமாய் நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தாவே, உம்மை நேசிக்க, உமக்கு முதலிடம் கொடுக்க கர்த்தாவே, உம்மை உயர்த்த, அதனால் வருகிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க எல்லாருக்கும் கிருபை செய்வீராக. புதிதாக வந்திருக்கிறவர்களை சந்திக்கிறீர், ரட்சிக்கிறீர். அவர்களுக்கு கர்த்தாவே அவர்கள் தேடி வாஞ்சிக்கிற அந்த சமாதானத்தை இலவசமாய் தருகிறீர், இன்றைக்கே தருகிறீர் என்று விசுவாசித்து நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. நேரலில் டிவியில பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. எஜமானர் செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.